ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLE 3 அப் சேனல். கேரளா லாட்டரியோடைய போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 21/3/2026 கருணியா KR 747க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் பிடிபடலை, எனக்கு டெய்லி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை நம்மளுடைய கருணியா ரிசல்ட் தான் எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை வந்து நம்மளுடைய கருணியா ரிசல்ட் நண்பா. லாஸ்ட்டாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை 383 ரிசல்ட்டு, ஃபுல் போர்டில் வந்து 569383. அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ABC புல்ல 791, ஃபுல் போர்டில் 527 791 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை இந்த ட்ராவுக்கான கெஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 5D 4Dயோட 4-1 அல்லது 1-4 சொல்லிட்டு 2 டைம் ஒன்ஸ் வந்து மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான போர்டு நம்பர்ஸ் கிடைக்கிது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து 462லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 889462. நம்மளுக்கு தேவை 4D அண்டு 5Dங்கிறதுனால இந்த 89 எடுத்துக்கலாம். இதோட நம்ம ப்ளஸ் 41. ஸோ 2 டைம் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மாறுபடும். இப்போ நம்ம 4-1ங்கிற ஃபார்மெட்டை பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 வச்சோம்லாம் கூட்ட தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். அதாவது இப்போ நம்மளுக்கு இங்கே 8ஓட 4 கூட்டினோம்னா 2, இங்கே 9ஓட 1 கூட்டினோம்னா 0. அப்போ 2 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 462க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்க போர்டு அல்லது நம்மளுக்கான ஆல் போர்டு 2 அல்லது 0. இப்போ இந்த 462க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 293. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போது போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு போர்டு மட்டும். ஸோ 4-1 ஃபார்மெட்டு ஒரு தடவை பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து இன்னொரு தடவை இருக்குது நண்பா. ரெண்டு தடவை ஒரு தடவை நம்மளுக்கு வந்து மாறுபடும். இப்போ 293க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 293 ஃபுல் போல் வந்து நம்மளுக்கு 668. நம்மளுக்கு தேவை இந்த 668 தான். இந்த 668ஓட நம்ம ப்ளஸ் 41. இப்போ இதை நம்ம கூட்டிடலாம். 6ஓட 4 கூட்டினோம்னா 0. இங்கே 8ஓட 1 கூட்டினோம்னா நம்மளுக்கு 9. அப்போ 0 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 293க்கு அப்புறம் கிடச்சிருக்க நம்மளுக்கான போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 1. இப்போ இந்த 293க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 913 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போது போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு போர்டு மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். நம்மளுக்கு 2 ட்ராலையும் நம்மளுக்கு 4-1ங்கிற ஃபார்மெட்டு பார்த்தாச்சு. இப்போ 1-4ங்கிற ஃபார்மெட்டு நம்ம மாற போகிறோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 டைம் ஒன்ஸ் வந்து மாறுபடும். 913 இருக்குது. இதோடைய ஃபுல் போர்டு வந்து 333 நண்பா. ஸோ நம்மளுக்கு தேவை இங்கே உள்ள 33 மட்டும்தான். இதோட ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 14. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7. இங்கே 3ஓட 1 கூட்டினோம்னா 4. அப்போ 7 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 913க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 4. இப்போ இந்த 913க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 791. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போது போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு போர்டு நண்பா. இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையும் நம்மளுக்கு கண்டினியூஸாக போர்டு இருக்குது. போர்டு மாறாமல் நம்மளுக்கு போர்டு தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ 791க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து 527. நம்மளுக்கு தேவை வந்து இந்த 27 மட்டும்தான். இதோட நம்ம ப்ளஸ் 14 மறுபடியும் 2 டைம் ஒன்ஸ் தான் நம்மளுக்கு மாறுபடும். இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 1 கூட்டினோம்னா 3. இங்கே 7ஓட 4 கூட்டினோம்னா 1. அப்போ 3 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 791க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல் போர்டு 3 அல்லது 1. இப்போ இந்த 791க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 383. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போது போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு AC நண்பா. ஸோ போனட்டா நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்டு சொல்லலாம். ஏன்டா ஏசி மெத்தடில் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு.
இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 383 தான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட். இந்த சனிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம் நண்பா. இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 569. இந்த கெஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்க. யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட் நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்ப்போம். 2 ட்ரா வந்து நம்ம 1-4ங்கிற ஃபார்மேட்டை பார்த்தாச்சு. இப்போ மறுபடியும் 4-1ங்கிற ஃபார்மேட்டுக்கு வர போகிறோம். நம்மளுக்கு தேவை வந்து இந்த 6-9 தான். இதோட நம்ம +4-1. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 4 கூட்டினோம்னா 0. இங்கே 9ஓட 1 கூட்டினாலும் 0. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 0 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. ஏ போர்டுக்கான நம்பராக நம்மளுக்கு 0 மட்டும் தான் கிடச்சிருக்கு, 00. இப்போ இதை அப்படியே கீழே எடுத்து எழுதலாம் நண்பா. ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 0. இந்த ட்ராவில் நம்மளுக்கு 0 மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு இதுவா அல்லது அதுவான்னு எடுக்கும்போது நம்மளுக்கு 0 அல்லது 0உடைய பவர் நம்பர் நம்மளுக்கு 5 நண்பா. அப்போ 0 அல்லது 5 தான் இந்த ட்ராவுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. 0 அல்லது 5 இந்த ட்ரா ஒர்க் அவுட் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே 0, 5 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான டபுள் நம்பர்ஸில் கிடச்சிருக்கு. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு வர்றதா இருந்துச்சுன்னா 00 அல்லது 55 அல்லது 0550 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ 0 அல்லது 5 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் கிடைக்கக்கூடிய நம்மளுடைய ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏபிசி பாக்ஸ், இந்த ட்ராவுக்கான ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 530, 036, 590, 015, 540, 078, 528, 578, 018. அதோட இன்னும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் 018 போட்டாச்சு. 578, 370. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸ் நண்பா. இது நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பரை வச்சு உருவாக்கியிருக்கோம். ஸோ ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் இதில் வந்து நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மெட்டு தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒரு வேளை கெஸிங் பிடிப்பலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கும் ஒரே ஒரு நம்பர் கொடுக்குறோம். எனக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்மேட் தான் நண்பா. வேணும்னா நீங்கள் பாக்ஸில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே பாக்ஸ் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா 36 நம்பர்ஸ்லேருந்து குறைச்சி தான் நம்ம வந்து 10 நம்பர்ஸை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதையும் குறைச்சி ஒரே ஒரு நம்பர் நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கட்டாயம் கிடையாது. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டில் 5 அல்லது 0 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. யாரும் ரிசல்ட் கூட குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே சனிக்கிழமை ரிசல்ட் நண்பா. அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா நம்மளோட கெஸிங் எல்லாமே அந்தந்த ட்ராவை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டு கிடையாது. இது நம்மளுக்கு சனிக்கிழமைங்கிறதுனால சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் வச்சு தான் இந்த ட்ரா சனிக்கிழமைக்கு நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. இன்றைக்கி சனிக்கிழமை 21/3/2026 கருணையா கையா 747க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.